மக்களின் மனதை கவர்ந்த இளம் இசை தென்றல். பல மேடைகளில் குரலால் அலங்கரித்து, பல கோவில்களில் இசையில் சாதகம் செய்து, இன்று பல இதயங்களில் மயிலிறகாய் வருடி நம்பிக்கை என்னும் விதை விதைத்து செடியாய் முளைத்த 2K கிட் மைதிலி டாக்கூர் இன்று அலிநகரோட இளம் வயது எம்எல்ஏ. 25 வயசுல இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ஸ்டோரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. This festive season, travel the world with Grand Royal Tours. மதுவனி அப்படிங்கிற இந்த ஊர்ல 25 ஜூலை 2000 இவங்க பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே இசை குடும்பத்துல தான் இவங்க பிறக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மைதிலி தன்னுடைய 4 வயசுல இசை மேல இருக்கக்கூடிய அதிகமான ஆர்வத்துல தன்னுடைய தாத்தா கிட்ட ஃபோக் அண்ட் டிவோஷனல் சாங்ஸ் இப்படி பலதையுமே கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பக்தியிலையும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் மைதிலி டாக்கூர். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்களோட 6 வயசுல இவங்களோட இசை ஆர்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அப்பா மொத்த ஃபேமிலியுமே டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்றாரு. தன்னுடைய மகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கவே இங்கிருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகி அங்க போன மைதிலியோட அப்பா அம்மா தன்னுடைய 2 சகோதரர்களையுமே அங்கதான் வளர்க்குறாங்க. மைதிலியோட சகோதரர்கள் ஆயாஷ் மற்றும் ரிவான்ஷ். இவங்க 2 பேரோட உதவியோட மைதிலி நிறைய விஷயங்களை தன்னோட லைஃப்ல பண்ணியிருக்காங்க. 6 வயசுல டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா மைதிலியோட ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அப்பா நோட் பண்ண ஆரம்பிச்சாரு. சரி, இனி நம்ம மகள் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய டிவி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விட்டுருந்தாரு. 11 வயசுல தொலைக்காட்சி மேடைகள்ல ஏறி பல விருதுகளை அள்ளி இருக்காங்க மைதிலி. அது மட்டும் இல்லாம தனக்கே உரித்தான பாணியில ஒரு டிவோஷனல் சாங்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபோக் சாங்கா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணி அதுக்காகவே பாடக்கூடியவங்க. அதுவும் மெய் மறந்து பாடுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இவங்களோட பாடும் திறமையை பார்த்துதான் அயோத்தியோட ராமர் கோயில் திறப்பு விழாவோட வாய்ப்பானது இவங்களை தேடி வந்திருக்கு. அதுல ராமரை பத்தின நிறைய பாடல்களை ரொம்ப உருக்கமா பாடி பலரோட கவனத்தை ஈர்த்திருந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு நடுவுல பாலிவுட்ல சினிமா பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. அதையுமே ஏத்துக்கிட்டாங்க மைதிலி. இது ஒரு பக்கம் இருக்க, இசைதான் தன்னோட ரீச் அப்படின்னு நினைச்சவங்க அதோட விடாம தனக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி யூனிவர்சிட்டியில சேர்ந்து தன்னோட டிகிரியையும் முடிச்சாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க சடனா பாலிவுட்ல சாங் பாட என்ட்ரி கிடைக்குது. MM கீரவாணி இசையில கிசி ரோஸ் அப்படிங்கிற இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் மூலமா இன்னும் அதிகமான ஃபேமஸை இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக சடனா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட மரணம் கேள்விப்பட்ட இவங்க திடீர்னு பாலிவுட் மேல ஒரு பகிரங்கமான விமர்சனத்தை வச்சு அப்படியே நான் இனிமே சினிமா பாடலே பாட மாட்டேன்னு விலகிட்டாங்க. இப்படி போக அகைன் ரீஎன்ட்ரி அஜய் தேவ்கன் படத்துல திரும்பவும் பாட ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்களுக்காக ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து கால் வருது. ரொம்பவும் குஷியான மைதிலி இது ஒரு கௌரவமான அவார்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அவார்டு வேற எந்த அவார்டும் இல்லை, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அப்படிங்கிற இந்த அவார்டை 2024ல வெல்றாங்க. இதுக்கப்புறமா அப்படியே பிஜேபியில தன்னை இணைச்சாச்சு. ஸோ இப்படியா பிஜேபியோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியை இவங்க கொடுத்தாச்சு. ஸோ பிஜேபியில என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா பீகாரோட எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எலெக்ஷன்ல தன்னுடைய 2ஆம் கட்ட தேர்தல் பட்டியல்ல மைதிலி டாக்கூரோட பேர் இடம் பிடிக்குது. இதை பார்த்த உடனே பலருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, இந்த இடத்துல இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆமா, அலிநகர் அப்படிங்கிற அந்த முக்கியமான தொகுதியில மைதிலி டாக்கூரோட பேரை இடம் பிடிச்ச உடனே பலருமே ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திறமையானவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட இந்த கதையை வச்சு. இவங்க போற ஒவ்வொரு இடத்துலயுமே, வாக்கு சேகரிக்க போற ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போதும் பல விஷயங்களை பலருமே சொல்றாங்க. இவங்க அங்க எதிர்த்து போட்டிட்டது வேற யாரும் இல்ல, RJD அப்படிங்கிற அந்த கட்சியோட வினோத் மிஸ்ராய் அப்படிங்கிற 63 வயது அரசியல் புள்ளியை தான் எதிர்த்து போட்டியிட்டாங்க. ஆனாலும் இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது செகண்டரி, பட் எனக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவும் அவங்க மனசுல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப உருக்கமா வேற பேசியிருக்காங்க. இதுதான் இவங்களோட முதல் வெற்றி. அதுக்கப்புறமா பீகார்ல எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே
என்ன ஆச்சரியம், 11,730 வாக்குகள் வித்தியாசத்துல மைதிலி டாக்கூர் பீகாரோட அலிநகர் தொகுதியோட இளம் வயது எம்எல்ஏவா தேர்வு செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறமா பதவி பிரமாணமும் நடக்குது. அண்ட் பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி சில பேர், அதாவது சில ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இனிமே எப்படி உங்க வாழ்க்கையை நீங்க பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இனி சாட்டர்டே சண்டே வெக்கேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, மக்களோட நம்பிக்கைக்காகவும் மக்களுக்காகவும் நான் ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் நிறைய சிந்திக்கவும் வச்சிருக்கு. அண்ட் சட்டமன்றத்துல பல பேரை சந்திக்க இவங்க போகும்போது எல்லாருமே இவங்கள அள்ளி அரவணைச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் கொடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருமே. பதவி பிரமாணம் ஏற்கும் போதும் அதே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல பிஜேபியோட தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலா மைதிலி டாக்கூர் என்னும் நான் மக்களின் நம்பிக்கையோடு மக்களின் சேவைக்காக களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை வாசிச்சு அதுக்கப்புறமா சைன் பண்ற அந்த வீடியோ சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. ஸோ இப்படியா சட்டமன்றத்தோட, அதாவது டெல்லியோட சட்டமன்றத்தோட இளம் வயது எம்எல்ஏ அப்படிங்கிற பட்டமும் இவங்களை தான் சாரும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை வந்து நாங்கள் ஒரு 3-4 இயர்ஸாக எங்களுக்கு தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க. எப்போ ஓப்பன் பண்ணாலும் வந்து உங்களோட சாங் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்கள் சாங்கை பார்க்காம போக முடியல. ஹவு டஸ் இட் ஃபீல்? ஹாப்பியாக இருக்குது. லைக் நிறைய பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அது வந்து லைக் எப்படியாச்சும் ஒரு வழியில் வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் ஆகி நம்மளோட பாட்டை அவங்க கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு வந்து ஹாப்பி ஆகிடும். ஸோ எஸ், ஹாப்பி தான். இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங்காக அடிக்கடி உங்களோட ரீல்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டு வைரலாக இருக்கும்ல, ஒரு சாங் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த சாங் இது வைரல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது என்ன பாட்டு? இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் சாங்காக தான் இருந்துச்சு. இந்த உன் உன் பேரே தெரியாது அப்படின்னு வந்து மதுஸ்ரீ மேம் வந்து பாடியிருப்பாங்க. நான் அதை பாடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக. ஓ சோடான பேரும் அதுதான், சொன்னவுடன் உதடுகள் கொதிக்கும், சூரியனை நீயும் நினைத்தால் அது இல்லையே, ஜில் என்ற பேரும் அதுதான், கேட்டவுடன் நெஞ்சம் குளிரும், நதி என்று நீயும் நினைத்தால் அது இல்லையே, சிலிர்க்க வைக்கும் தெய்வமில்லை, மிரள வைக்கும் மிருகமில்லை, ஒளிவட்டம் தெரிந்தாலும் அது பட்ட பேரில்லை, என் பேரின் பின்னால் வரும் பேர் நான் சொல்லவா. இது வந்து ஆக்சுவலி ஒரு அண்டர்ரேட்டட் சாங் தான். பட் வந்து இது வந்து பாடும்போது எல்லாருக்குமே அது அண்டர்ரேட்டட் அப்படின்னு அவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு முன்னாடியே வைரலாக இருக்க வேண்டியது இப்போ மோனிஷாவால வைரலாக இருக்கு. கரெக்டா? ஓகே. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். ஏய் எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. This festive season, travel the world with Grand Royal Tours.